ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் விடுதலையான கையோடு நேரா போய் சீமான் அவர்களை சந்திச்சிருக்கு. பொம்பளைங்களை பத்தி இழிவா பேசி அதை வெளியிட்டவனுக்கு இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பொறிக்கு தான் வந்து போட்டா கூட நிக்கும். கஞ்சா சங்கர் பேசின விஷயத்த வந்து பேட்டி எடுத்ததுக்காகவோ இல்ல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுக்காகவோ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து ரிமாண்ட் செய்யப்படல. சவுக்கு சங்கர் பேசுற தப்பான விஷயத்த பேசுங்க பதர், சொல்லுங்க பதர், நல்லா இருக்கு பதர், பொம்பளை போலீஸ் இப்படிதான் பதர், இவங்களாம் இப்படிதான் பதர் அப்படின்னு சவுக்கு காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் உயரதிகாரிகளுடைய வந்து ஆசைகளுக்கு இணங்கி போறாங்க. ராமனுலர் அப்படின்னு இவன் சொன்னான். இப்ப முதல் முறையும் செய்யறான், ரெண்டாவது முறையும் செய்யறான், மூணாவது முறையும் செய்யறான். அந்த முன்னாடி அவர் வந்து சிறையில் அடைக்கல, இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க, தண்டனை பெற்றிருக்கிறார், நீண்ட நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்காரு. அது தப்பு உணர்ந்து திருந்த மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்புறம் சீமானம் வந்தா எங்க திருந்த போறான்? நீ வந்ததுமே சீமான போய் பாக்குறா எங்க திருந்த போறவங்க? இந்த விஜயலட்சுமி பேசுறதுனால எனக்கு வந்து பெண்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படிங்கிற யாரு? சீமான். ஆமா, ஒரு பெரிய மன்மத குஞ்சி, இவருக்கு அப்படியே பெண்கள் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. நீ திரும்பவும் அவனை போய் பாக்குற அப்படின்னா உன் மனசுல திருந்தணுங்கிற எண்ணமே இல்லைன்னு. ஒரு காலத்துல பத்திரிகை துறையில ஒரு நேம் இருந்துச்சு. முன்னாடி பிரச்சனைகள் வரும்பொழுது கூட உனக்காக நின்னாங்க. ஆனா இந்த முறை பிரச்சனையில யாரா கூட நின்னாங்களா பெருசா? நீ பண்ணது ஊடக வியாபாரம். இனிமேலாவது அறம் சார்ந்த பத்திரிகையாளனா இரு. நீ யார வேணாலும் பேசு, யார வேணாலும் கேள்வி கேளு. ஆனா அவதூறு பண்ற வேலையை வச்சுக்காத. குறிப்பா இந்த சீமானு, இந்த சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்கள் கூட. ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்கு சமூக செயல்பாட்டாளர் திரு சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவர்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம் பிரதர். ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர் வந்து 2 நாளுக்கு முன்னாடி வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலையான கையோடு நேரா போய் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களை சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமாம் பிரதர், இவரு வந்து மக்களுக்காக போராடி உள்ள போன சேகுவேரா? இவர் போயிட்டு பிடல் கேஸ்டாவை போய் சந்திச்சிருக்காரு. இதை பற்றி நம்ம பேசணும். 2 பேருமே பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரே புள்ளியில வந்து இணையக்கூடிய ஆட்கள் தான். யாரு? சீமானும் சரி, ஃபெலிக்ஸும் சரி. சரி, இந்த ஃபெலிக்ஸ் வந்து வெளியே வந்த பிறகாவது இனிமே நாம சரியான பத்திரிகை துறையில சரியான பத்திரிகையாளரா வேலை பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்ல. திரும்பவும் நான் இப்படி வந்து தற்கூரித்தனமா தான் இருப்பேன். நான் அந்த மாதிரி அவதூறுகளை பரப்பத்தான் செய்வேன். எனக்குன்னு நான் ஒரு வந்து ப்ரொபகண்டா வச்சு செயல்படுவேன். நான் இப்படிதான், நான் கட்டிங்க்கு தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறத வந்து உணர்த்தும் விதமா தான் ஜெயில இருந்து வந்ததுமே தங்களுடைய இனத்தின் தோழரான மிஸ்டர் சீமானை ஒரு பேர் சந்திச்சிருக்காரு. இல்ல, அவர் கைது செய்யப்பட்ட போது சீமான் வந்து அவரை ஆதரிச்சு பேசினார். நீங்க சவுக்கு சங்கர் தப்பா பேசினாரு, அதுக்காக கைது செஞ்சீங்க. சரி, அதை பதிவிட்ட ஃபெலிக்ஸ் ஜெரால்ட்ல கைது செய்யறது எப்படி நியாயம்? பத்திரிகையாளரை போய் கைது செய்யலாம்னு சொல்லி அவர் கண்டனம் தெரிவிச்சாரு. அதனால அவரு போய் எனக்கு ஆதரவா பேசுறான்றதுக்காக அவர் போய் சந்திருக்காரு. ஜெரால்ட் வந்து சீமான சந்திக்காரு. இதுல என்ன தப்பு? பிரதர், ஆமா பிரதர். அப்புறம் பொம்பளைங்களை பத்தி இழிவா பேசி அதனை வந்து வெளியிட்டவனுக்கு இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பொறிக்கு தான் வந்து சப்போர்ட்டா கூட நிக்கும். யாரு? சீமான் தான். இப்ப ஃபெலிக்ஸ் வந்து அதாவது கஞ்சா சங்கர் பேசின விஷயத்த வந்து தன்னுடைய சேனல்ல வந்து பேட்டி எடுத்ததுக்காகவோ இல்ல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணதுக்காகவோ ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து ரிமாண்ட் செய்யப்படல. ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் வந்து இன்னும் சொல்ல போனா நீதிபதி இந்த விஷயத்த சொல்லி கண்டிச்சுதான் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட வந்து ஃப்ரேம் பண்ணி தான் உள்ள வச்சாங்க. என்ன அப்படின்னா, வெறுமன பேட்டி எடுக்கிறது மட்டும் செய்யாம மாறாக சவுக்கு சங்கரை அந்த கருத்தை சொல்றதுக்கு இவர் தான் வந்து தூண்டுகோலா இருக்காரு. இன்னொன்னு, சவுக்கு சங்கர் சொல்ற கருத்தை இவர் ஆமான்னு சொல்லி அந்த விஷயத்த இவர் ஆமா கன்வின்ஸ் ஆகுறாரு. அப்ப ஏகோன் அக்யூஸ்டே வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி வந்து கண்டிச்சுதான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட வந்து தூக்கி உள்ள வைக்கிறாங்க. இதுதான் விஷயம். அப்ப சவுக்கு சங்கர் பேசுற தப்பான விஷயத்த பேசுங்க பதர், சொல்லுங்க பதர், நல்லா இருக்கு பதர், சூப்பரா இருக்கு பதர், இந்த மாதிரி இப்படிதான் பதர், பொம்பளை போலீஸ் இப்படிதான் பதர், இவங்கெல்லாம் இப்படிதான் பதர் அப்படின்னு சவுக்கு சங்கர் பேசினத இவர் வந்து ஆமோதிச்சு ஆமா சாமி சொன்ன. அப்ப வந்து சவுக்கு சங்கர் பேசின கருத்தோட ஒத்து போறாரு, அது ஆமான்னு சொல்றாரு. அதனாலதான் ஃபெலிக்ஸ் உள்ள இருந்தாரு. இதுக்கு அந்த சமயத்துல சீமான் வந்து கண்டனம் தெரிவிச்சதே ஒரு தேவையில்லாத வேலை. ஆனா அப்புறம் பொம்பளை பொறிக்கு தானே இந்த மாதிரி வந்து பெண்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த விதத்துல நான் வந்து சீமான் வந்து இதுல வந்து கண்டனம் தெரிவிச்சதை நம்மளால பெருசா வேறுபடுத்தி பார்க்க முடியல. அடுத்தது, ஏற்கனவே ஒரு லேடியை பத்தி தவறா பேசி இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி இதே ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் நீதிமன்றத்துல ஒரு வந்து பிரமாண பத்திரம் எழுதி கொடுத்திருக்காரு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கரை வச்சு நீதிமன்றத்துல வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து ஜட்ஜஸ் எல்லாம் தவறா பயன்படுத்துறாங்க. யார? அங்க இருக்கக்கூடிய ஓஏக்களான பெண்களை வந்து ஜட்ஜஸ் எல்லாம் தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி சவுக்கு சங்கர் குறிப்பா கைம்பெண்கள்
கணவனை கணவரை இழந்த கைம்பெண்களை வந்து அப்படி பயன்படுத்துறாங்க. அந்த பெண்களும் வந்து பதவிக்காக ஒத்து போறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு ஒட்டுமொத்த நீதித்துறையில அதாவது நீதித்துறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களையும், இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த விதவை பெண்களையும் தவறா பேசினா சவுக்கு சங்கர். அதை ஆமாசாமி போட்டு திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணான். இந்த விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து இது மெட்ராஸ் ஹைகோர்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிநாதன், ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் வந்து ஷூமோட்டோவா அந்த வழக்கு எடுத்து இப்ப நீ பேசுனதுக்கு ஆதாரம் கொடுக்குறாரு. சவுக்கு சங்கர் வழக்கம் போல என்கிட்டலாம் இல்லை அப்படிங்கிறான். அப்ப ஆதாரம் இல்லை அப்படின்னா நீ பேசின கருத்துல இருந்து பின்வாங்க, மன்னிப்பு கேளு. நான் வந்து பின்வாங்க மாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேங்கிறான். அப்ப ஜிஆர் சுவாமிநாதன் வந்து சவுக்கு சங்கர் தூக்கி உள்ள வைக்கிறாரு. இதுதான். இதெல்லாம் தாண்டி 3வது முறை இங்க இருக்கக்கூடிய காவல்துறையில வேலை பார்க்கக்கூடிய பெண்கள்லாம் இதே மாதிரியே உயரதிகாரிகளுடைய வந்து ஆசைகளுக்கு இணங்கி போறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கணும், வேலையாகணும்னு இதெல்லாம் செய்யறாங்க. ஆமாந்தோழர் அப்படின்னு இவன் சொன்னான். அப்ப முறையும் செய்யறான், 2வது முறையும் செய்யறான், 3வது முறையும் செய்யறான் அந்த வேலையை. யாரு? சவுக்கு சங்கர் கூட சேர்ந்து ஃபெலிக்ஸ் செய்யலாம். அப்ப இது வந்து ஒரு பத்திரிகையாளன் செய்யக்கூடிய வேலை இல்லை. நீ திமுக செஞ்ச தப்ப தட்டி கேளு, தப்பே கிடையாது. பாஜக செய்யற தப்ப தட்டி கேளு, தப்பே கிடையாது. ஆனா பாஜக பத்தி பேச மாட்டானுங்க, திமுக பத்தி தான் பேசுவானுங்க. அடுத்தது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், இங்க இருக்கக்கூடிய மந்திரிமார்கள், இங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய தவறு, லஞ்ச லாவண்யம், ஊழலை பேசு, வெளியிடு. இதை யாருமே தப்பு சொல்ல போறது இல்ல. ஆனா சம்பந்தமே இல்லாத ஒட்டுமொத்த காவல்துறையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பெண்களுமே இப்படி அங்க இருக்கக்கூடிய உயரதிகாரிகள்கிட்ட போய் தான் தங்களுடைய காரியங்களை சாதிச்சுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க அந்த காவல்துறையில மேல போறாங்க அப்படின்னா, அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வந்து மனநிலை எப்படி இருக்கும், அவங்கள வந்து இந்த சமூகம் பாக்குற பார்வை எப்படி இருக்கும், அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய வந்து மனநிலை எப்படி இருக்கும், அவங்க பார்வை எப்படி இருக்கும். ஒண்ணு இந்த விஷயத்த அவன் சொல்றதை இப்ப என்ன சொல்றான், ஆமாஞ்சாமி போட்டதுனால உள்ள போயிட்டு வெளியே வந்தான். இப்ப வந்து வெளியே வர்றப்ப கூட அவனுக்கு வந்து கண்டிஷன்ல தான் விட்டுருக்காங்க ஃபெலிக்ஸ். என்ன விட்டுருக்காங்கன்னா, இப்ப இந்த வழக்குல கூட ஃபெலிக்ஸ வந்து வெளியே சும்மா விடல, கண்டிஷன்ஸ் போட்டு தான் விட்டுருக்காங்க. என்ன கண்டிஷன்ஸ்னா 2 கண்டிஷன். ஒண்ணு, சேனலை முடக்கணும். அதுல நமக்கு உடன்பாடு கிடையாது. ஃபெலிக்ஸ் பண்ணது தப்பு தான், மாற்று கருத்து இல்ல. அதுக்குன்னு சேனலை முடக்கிறதுல நமக்கு உடன்பாடு இல்ல. அதாவது இப்படி ஃபெலிக்ஸுக்கு ஆதரவாக சேனல் முடக்கப்பட்டதை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஃபெலிக்ஸ் வந்து சரியா நடந்துக்கல. 1 முறை 2 முறை இல்ல 3 முறை. இதை நம்மளால வந்து வெளிப்படையா ஃபெலிக்ஸுக்கு வந்து வக்காலத்து வாங்கி பேச முடியாது. ஏன்னா ஃபெலிக்ஸ் பண்ணது வந்து இப்ப வந்து இல்ல, இதுக்கு முன்னாடி அவர் வந்து சிறையில் அடைக்கல, இப்போ சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, தண்டனை பெற்றிருக்கிறார், நீண்ட நாட்கள் வந்து சிறையில் இருந்திருக்காரு. அதை தப்பு உணர்ந்தி திருந்த மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அப்புறம் சீமானை பார்த்தா எங்க திருந்த போறான்? நீ வந்ததுமே சீமானை போய் பாக்குறேன்னா எங்க திருந்த போறவங்க? கூடவே இருக்குங்க ஒரு அம்மா, அந்த அம்மா பேருனா காளியம்மாள். அந்த அம்மா சீமான் வந்து அது ஒரு பிசுறு தட்டிடலாங்கிறான். அடுத்தது விஜயலட்சுமின்னு ஒரு அக்கா வந்து பல வருஷமா கத்திக்கிட்டு இருக்கு. அத எப்படி பேசுறான்? நான் செஞ்ச தப்ப சொல்லல, இந்த விஜயலட்சுமின்னு பேசுறதுனால எனக்கு வந்து பெண்கள் ஃபாலோவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க அப்படிங்கிறான். யாரு? சீமான். ஆமா, ஒரு பெரிய மன்மத குஞ்சு, இவருக்கு அப்படியே பெண்கள் ஃபாலோவர்ஸ் வந்து அதிகமா இருக்காங்க. பாருங்க எவ்வளவு சீப்பா பிஹேவ் பண்றாரு. தான் ஒரு கட்சிக்கு தலைவருங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு அடிமட்டமா இறங்கி வர முடியுமோ. இந்த பேச்சு எப்படி இருக்குன்னா, அந்த காலத்துல வந்து பேசுவானுங்களா மைனர் குஞ்சு, இந்த ஒவ்வொரு ஊருக்கு இருப்பானுங்க மைனர் குஞ்சுமானுங்க. அவனுக்கு ஆமா நான் தான் செஞ்சேன், இவள நான் தான் செஞ்சேன், இவள நான் தான் பார்த்தேன், அந்த தோரணையில இந்த விஜயலட்சுமி பேசுனத, ஆமா இப்ப அது பேசுனதுல என்ன ஆயிடுச்சு, எனக்கு பெண்கள் ஃபாலோவர் தான் அதிகமா இருக்காங்கிறான். நீ திரும்பவும் அவனை போய் பாக்குற அப்படின்னா உன் மனசுல மாறணும், திருந்தணுங்கிற எண்ணமே இல்லைன்னு சொல்ல வரேன். யாரு? ஃபெலிக்ஸ் மனசுல. இனிமேலாவது நம்ம வந்து சரியா நடுநிலையா அறம் சார்ந்த ஒரு பத்திரிகையாளனா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் துளி கூட ஃபெலிக்ஸுக்கு இல்ல. இருந்திருந்தா சீமானவே பார்த்து, ஏன்னா அவனே ஒரு பெரிய புரோக்கரு, இன்னொன்னு சொல்ல போனா ஒரே லைன்ல எல்லா பேரும் ஒன்னா வருங்க. என்ன இந்த அதிமுக பாஜக RSSங்கிற லைன்ல எல்லா பேரும் ஒன்னா வருங்க. சீமானு இவன்கிட்ட கேட்டிருப்பான், உங்களுக்கு வேலுமணி இவங்க எல்லாம் எவ்வளவு ஃபெலிக்ஸ் தராங்க, இவன் ஆனா நமக்கு இவ்வளவு பண்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு தராங்க? உடனே இவங்க கிட்ட, அப்படியா நம்ம கிட்ட கம்மியா தானே சொல்றாங்க, இப்ப நமக்கு வந்து கம்மியா தானே வருது, என்னது இத பத்தி தான் அதிகமா பேசியிருப்பானுங்க. அதிமுகல இருந்து எவ்வளவு காசு வருது, உனக்கு எவ்வளவு வருது, உடனே அந்த பக்கம் இருந்து உனக்கு எவ்வளவு வருது, நாம அடுத்து என்ன செய்யலாம், இப்ப இங்க இருக்கக்கூடிய திராவிடத்துக்கு எதிராக நாம என்ன செய்யலாம், எப்படி உருட்டலாம், அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து எவனை வச்சு நாம வந்து கண்ணா பண்ணான்னு கிழிக்கலாம், எவன் பேர்ல இங்க இருக்கக்கூடிய எந்த சமூகத்தின் பேர்ல நாம வந்து ஒரு அவதூறுகளை பரப்பலாம், இதை வச்சு அரசியல் பண்ணலாம், இதை பத்தி தான் பேசியிருப்பானுங்க.
நீ வந்து நீ செஞ்சுட்டு போன தப்பு சாதாரண தப்பு இல்ல. இன்னும் சொல்ல போனா அது இப்பதான் முதல் முறை செய்யக்கூடிய தப்பு இல்ல. அதுவே கண்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல இருந்து ஆமாங்கய்யா எனக்கு சேனல் முடக்கலாம்னு பரவாயில்லைங்கய்யா, நான் இனிமேட்டுக்கு வந்து நான் வெளியே போய் சரியா இருக்கேன், இதை பத்தி நான் பேச மாட்டேன் அப்படின்னு கண்டிஷன்லாம் ஒத்துக்கிட்டு வெளியே வந்ததுமே நீ போய் சீமான பாக்குறேன்னா நீ திருந்தல அப்படின்னு நான் சொல்றேன். போன முறை நீதிமன்றத்துல உள்ள பெண்கள் எல்லாம் தவறா பேசுறதுக்கு சவுக்கு சங்கர் உள்ள போனான். அதுக்கு இந்த ஃபெலிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வக்காலத்து திமுகவுல தான் உள்ள போனாரு. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பெரிய போராளியா சித்தரிச்சு பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். இப்பவும் அதே மாதிரியாக காவல்துறையில உள்ள பெண்களை வந்து தவறா பேசுறதுக்கு உள்ள போயிருக்கான். அந்த பேட்டியிலே இவனும் ஆமாஞ்சாமி போட்டிருக்கான் ஃபெலிக்ஸ். அதனாலதான் இவனும் வந்து பெதர் உள்ள பேட்டி வெளியே வந்திருக்கான். ஆனா வந்தும் இந்த ஃபெலிக்ஸ் திருந்தல. இப்ப என்ன சொல்றேன் அப்படின்னா, ஃபெலிக்ஸ் ஒரு காலத்துல உனக்குன்னு ஒரு வந்து அந்த பத்திரிகை துறையில ஒரு நேம் இருந்துச்சு, உனக்குன்னு இருந்துச்சு. நீ இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வரும்பொழுது கூட உனக்காக நின்னாங்க. ஆனா இந்த முறை பிரச்சனையில யாரா கூட நின்னாங்களா பெருசா? உனக்காக நிக்கிறதுக்கே எல்லாருமே தயக்கப்பட்டாங்க. ஏன்னா நீ பண்ணது ஊடக வியாபாரம், நீ பண்ணது பொறுக்கித்தனம், நீ செஞ்சது புரோக்கர்த்தனம். அதனால உன்னை சார்ந்த உன் துறையை சார்ந்தவர்களை உனக்கு ஆதரவாக இருந்தவர்களை இந்த முறை பெருசா கண்டுக்கல. நமக்கு ஏன்டா கெட்ட பேர், இந்தால் பண்றதெல்லாம் தப்பு. என்னன்னா இந்த மாதிரி இது என்னன்னா புரோக்கர் சங்கர் என்கிற சவுக்கு சங்கர் கூட சேர்ந்து இந்த ஆள் வந்து சுத்தமா கெட்டு போயிட்டான். நம்மளும் இந்த சமயத்துல நாம அவனுக்கு போய் சப்போர்ட்டா நின்னோம்னா அது ஊடகத்துறைக்கே ஒரு பெரிய இழுக்காயிடும். அதனால நாம இந்த முறை ஃபெலிக்ஸ் கூட நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தெளிவா இருந்தாங்க. அப்புறம் சீமானுக்குலாம் வேற வந்து பதர் நாதி கிடையாது. இந்த மாதிரி யாராவது வந்து பதர் 2 பேத்துக்கு கூட நின்றுக்கிட்டு ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டாதான் ஏதோ அந்தால நம்பி வரக்கூடிய ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு அரசியல் செய்ய முடியும். அப்ப ஃபெலிக்ஸுக்கு வந்து சீமான் மாதிரியான தேர்ட் ரேட்டட் பர்சன்ஸ், தேர்ட் ரேட்டட் பொறுக்கிகள் தான் ஃபெலிக்ஸுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். அதனாலதான் இவனுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கானுங்க. இப்பவும் சொல்றேன், எப்பா ஃபெலிக்ஸ், இப்பவாவது உன் சேனல் தற்காலிகமாக தான் முடக்கப்பட்டிருக்கு. ஏதோ இப்ப நீ வந்துட்ட, வெளியே வந்துட்ட, திரும்பவும் அந்த சவுக்கு சங்கர் கூட சேர்ந்து நீ ஆட்டம் போட்டனா உன்னைய யாராலையுமே காப்பாற்ற முடியாது. புத்திசாலித்தனமா பொழைக்கிற வழிய பாரு. இனிமேலாவது சரியா அறம் சார்ந்த பத்திரிகையாளனா இரு, இல்லைன்னா சாப்பிட்டுட்டு வீட்டுல படுத்து தூங்கு. இந்த சீமான் கூட இந்த சவுக்கு சங்கர் கூட சேர்ற வேலைய, அந்த கேவலமான சவகாசத்தை இதோட விட்டுரு. வழக்கமா பாலியல் ரீதியான குற்றங்கள்ல ஈடுபட்டு கைதானவங்க, இல்ல பெண்கள் அவதூறா பேசி கைதானவங்க, இவங்க எல்லாம் விடுதலையை வரும்போது இல்ல இவங்களோட நடவடிக்கை எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறது வந்து பாஜகவா தான் இருக்கும். உதாரணத்துக்கு பில்கிஸ் பானு அவங்க வழக்குல கைது செய்யப்பட்ட அவர்களை கற்பழித்தவர்கள் விடுதலையாகி வரும்போது பாஜக அவங்களுக்கு ஆர்த்தி எடுத்தது, பாஜக அது கொண்டாடிச்சு. பாஜக தான் இப்படிப்பட்ட கட்சியா இருந்தது. ஆனா இப்போ இங்க தமிழ்நாட்டுல சீமான் இப்படி பெண்கள் குறித்து அவதூறா பேசுறதுக்கோ அவரோட நடவடிக்கைக்கோ இல்ல இப்போ சவுக்கு சங்கர் பேசுறதுக்கோ ஃபெலிக்ஸ் இப்போ பேசி கைதாயிட்டு வெளில வந்திருக்காரு. இவங்க விடுதலை வர்றதை வந்து ஒரு கொண்டாட்டமா இல்ல ஒரு ஆரவாரமா பேசுறது, இதை வந்து நாம் தமிழர் கட்சி செய்து இது எப்படி பாக்குறது? எல்லாம் ஒண்ணுதான். பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் சித்தாந்த கொள்கை கோட்பாடு எல்லாம் ஒண்ணுதான், பேருதான் வேற. RSSக்கு வந்து கீழே வரக்கூடிய இன்னொரு அமைப்பு தான் இங்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. ஏங்க நீங்க சாட்டை துரைமுருகன்ல இருந்து இடும்பவனம் கார்த்தி வந்து சீமான் வரைக்கும் எடுத்துக்கீங்க, எல்லா பயலுக்குமே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்ப நீங்க பாத்துருப்பீங்க, இடும்பவன கார்த்தியோடைய விஷயம் வெளியே வந்து நாறுனுச்சு. அதுக்கும் நம்ம ஐயா இருக்காருல்ல, சீமான் இருக்காருல்லங்க, சீமானுங்க கொட்டப்புலி சீமான் தான் அதுக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ணி இது பண்ணி வச்சிருக்கேன். கொட்டப்புலி தான் ஏங்க அவரு. அப்புறம் அங்க போய் நான் அதை பார்த்து ஏகே பாட்டிஸ்வரங்கிறாரு. அது மாதிரி நான் பேக்கிறதுக்கு நீங்க எதுக்கு கேள்வி கேட்கறீங்க? ஏதோ ஐயா பாடல அதுக்கு இவருதான் பேசினாரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சியினுடைய தலைவர் மேலேயே பலான குற்றச்சாட்டுகள். இந்த மாதிரி கட்சி எங்கேயாவது இருக்குமா? கேவலமான கட்சி எங்கேயாவது இருக்குமா? அப்ப இப்படிப்பட்ட இன்னொன்னு நீங்க பாத்திருப்பீங்க, பாஜகவின்ல வந்து இந்த வந்து கைங்கரிய வேலை பண்ணி மாட்டானே கேட்டி ராகவனுக்கு, அன்னைக்கு எவனுமே சப்போர்ட் பண்ணல. நம்ம ஐயா சீமான் குட்டி தான் சப்போர்ட் பண்ணாப்ல. பண்ணலாம் அப்படின்னு சீமான் தான் சப்போர்ட் பண்ண. அது போல அதுவும் பாலியல் சார்ந்த கட்சி, இதுவும் பாலியல் சார்ந்த கட்சி. கடைசியில இவனுக்கு அங்கதான் போய் நிற்பானுங்க. அதனாலதான் பாஜகவுடைய பி டீம்ங்கிறத விட கொள்கை ரீதியாவே 2 பேரும் ஒன்னாதான் இருக்கானுங்க. அதனாலதான் பாஜக அங்க சப்போர்ட் பண்ணுதுன்னா இங்க இந்த மாதிரியான பாலியல் விஷயங்களுக்கு நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு நான் சொல்றது. இதுல அவனுங்க பாஜக மாதிரி இவனுங்க வந்து இந்த பாலியல் விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறது நமக்கு ஆச்சரியம் இல்லை. ஆனா தமிழ்நாட்டுல பாஜகவே ஓவர்டேக் பண்ணி நிக்கிறானுங்க. கேடி ராகவனுக்கு பாஜக காரங்களே வக்காலத்து வாங்கல.
அன்னைக்கு வந்து சீமான் வக்காலத்து வாங்கினாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுக்கு ஃபெலிக்ஸுக்கு முன்ன போய் நிக்கிறாரு. இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தமா மாட்டிட்டு வெளியே வந்திருக்க ஃபெலிக்ஸுக்கு வந்து சீமான் தான் முன்ன போய் நிக்கிறாரு. நாளைக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ரேப் நடந்தா கூட சீமான் தான் முன்ன போய் நிற்பாரு. ஏன்னா அந்த கட்சியும் சீமானும் அந்த மாதிரியான ஆட்கள் அப்படின்னு சொல்ல வரேன்.